இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கு. நீங்க எதிர்த்து பேச வேண்டிய காலம் அல்ல. நீங்க அவங்க ஒண்ணு செஞ்ச உடனே நீங்க ஒரு 10 பேரை கூட்டிட்டு போற காலம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இரு மகனே, நீ சும்மா இரு மகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போ. நீ பேச வேண்டாம், கர்த்தர் உனக்காக பேசுவார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு அமைதியா இருக்கு. உங்க கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க மருமக்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்படலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், ஏன் அமைதியா இருக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை தலைமையில ஏறிடுவாங்க, இன்னும் உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை நிறைய பேர் பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். செய்யணும் செய்யணும்னு சொல்லலாம். இல்ல 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 இல்ல, நீங்க எதுவுமே செய்யாதீங்க, கர்த்தர் கையில கொடுத்துருங்க. அவர் வழிகளை ஆயத்தம் பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார்.